உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செல்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு அடுத்த ஒரு வருடங்களுக்கு 12 ராசி அன்பர்களுக்கும் ராகு, கேது, குரு, சனி இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சினால என்னென்ன பலன்கள் நடக்க போகுது. ஏன்னா ஒரு கிரகம் நல்லது செய்யும், ஒரு கிரகம் கெட்டது செய்யும். ஒரு கிரகம் பெருசாக சில விஷயங்களை கொடுக்கும், ஒரு கிரகம் சிலதை கொடுக்கவே கொடுக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரகங்களில் ரொம்ப முக்கியமான கிரகங்கள் சனி, குரு, ராகு, கேது. ரெண்டாவது, இந்த வருட கிரகங்களுடைய கோச்சாரம் ரொம்ப ரொம்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான மாற்றங்களை கொடுக்குது. அது நல்லதாகவும் இருக்குது, சில நேரங்களில் கெட்ட மாற்றங்களாகவும் இருக்குது. அப்போ ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு தொழில் நல்லா பண்ணணும், வேலை மாற்றம் செய்யணும், திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும், திருமணம் கைகூடணும், குழந்தை பேர் கிடைக்கணும், அதே மாதிரி ஒரு வீடு, மண்டி, வாகனம் வாங்கணும், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க, ஏதோ ஒரு கடன் பிரச்சனையில் இருக்கீங்க, ஏதோ ஒரு வம்பு வழக்கு இருக்குது, ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா இந்த வருட கிரகங்களுடைய கோச்சாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஜாதகம் பார்க்கும்போது வெறும் சனி பயிற்சினா சனி பயிற்சி மட்டும் பார்க்க மாட்டோம், எல்லா கோள்களையும் பார்ப்போம். அதுலேயும் முக்கியமாக வருட கிரகங்களின் கோள்களுடைய கோச்சாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கிளாஸ் நடத்தும் போது எதாவது சொல்லுவோம், எல்லா கிரகத்தையும் சேர்த்து பாருங்கள். ஒரு கிரகம் நல்லது செய்யும், ஒரு கிரகம் கெட்டது செய்யும். நீங்கள் நல்லது செய்யும்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி ஏதாவது ஒரு தடை இருந்தால் திருப்பி கூப்பிடுவாங்க. அப்போ எல்லாத்தையும் சேர்ந்து பார்க்கும்போது தான் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். அதுபோல் இந்த 12 ராசி என்பவர்களுக்கும் அடுத்த ஒரு வருட காலம் என்ன நிலை, உங்களுக்கு என்னெல்லாம் செய்யலாம், என்ன செய்யக்கூடாது முதல்ல. ஏன்னா எல்லாருமே செய்கிற விஷயங்கள் செஞ்சுட்டு தான் இருக்க போகிறோம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஒரு வேலை, குழந்தை, கல்யாணம் எல்லாம் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கும். எதை செய்யக்கூடாது அப்படின்றதான் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்த ஒரு வருட காலம், ஏன்னா இந்த வருஷம் குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள்லாம் கண்டினியூஸாக இருக்கிறதுனால ஒரு விஷயம் நல்லா இருக்குது, ஒரு சில விஷயங்கள் கெட்டதாக இருக்குது. எந்த விஷயத்தில் எந்த முடிவுகள் எடுக்குதுன்னு தெரியாமல் இருக்காங்க நிறைய பேர். அதற்கான விழிப்புணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு பதிவு தான் இது. உங்கள் ராசியிலே சனி பகவான், 4ஆம் இடத்தில் குரு, 6ஆம் இடத்தில் கேது, 12ஆம் இடத்தில் ராகு. இந்த மீனராசி என்பதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த வருஷம் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வருஷம் தான், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. சார் 7.5 சனி சார், ஜென்ம சனி சார், வேலை போயிடுச்சு சார், பிஸ்னஸ் இல்லை சார், ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன் சார், காசு வரமாட்டேங்குது சார், இது எல்லாமே இருக்கும். ஆனால் இதெல்லாம் தாண்டி பண வரவுகளும் வரும். அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு அதிபதி 4ஆம் இடத்துல இருக்காரு. முதல்ல 12ஆம் இடத்துல ராகு போயிட்டார். உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் கேது இருக்கார். என்னன்னா நீங்க தான் குழம்பி போயிருக்கீங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. உங்களுடைய முயற்சி கம்மியாயிடுச்சு. அந்த முயற்சியை அதிகப்படுத்தினீங்க அப்படின்னாவே வேலையில பிரச்சனை வராது, வேலையில ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீங்க போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இல்லை சார் வேலையில் நிறைய டார்ச்சர் பண்ணுறாங்க சார், மாதிரிலாம் இல்லை சார், ரொம்ப நெருக்கடியாக இருக்குது சார் அப்படின்னா வேலை மாற்றம் பண்ணுங்க. ஆனால் வேலை மாற்றம் பண்ணும்போது வேலையை வாங்கிட்டு வேலையை விடுங்க. அதே போல் நீங்கள் போகக்கூடிய இடம் உங்களுக்கான தகுதி, உங்களுக்கான வசதி வாய்ப்புகளை கொடுக்குமா அப்படின்னு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசிங்க. ஏன்னா இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்ப் இருக்குது, நோன்ஸ் டெவில் இஸ் பெட்டர் தேன் அன்னோன் டெவில்னு. அந்த மாதிரி ஏற்கனவே ஒரு பஞ்சாயத்தை பார்க்க போய் கடைசியில் வேலை மாறுறேன்னு சொல்லி போய் அங்கே போய் பெரிய பஞ்சாயத்தில் மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே போய் வேலையை விட்டிங்கன்னா அப்புறம் வாழ்க்கையில் காப்பாற்றவே முடியாது. இங்கேயாவது பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் 5 வருஷம் வேலை பார்த்துருப்பீங்க, உங்களை பற்றி தெரியும், நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. நிறைய தவறுகள் வேலை செய்கிறது தான் நடக்கும் சார். கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கொஞ்சம் அட்டென்டிவாக இருங்க, வேற ஒன்றுமே கிடையாது. சார் நான் தெரிஞ்சு நல்லா செஞ்சால் கூட என்னை அப்ரிஷியேட் பண்ண மாட்டுறாங்க, டீக்ரேட் பண்ணுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, இதெல்லாம் நடக்கும் சார், நடக்காமலாம் இல்லை, நடக்கும். 7.5 சனியில், அதுவும் ஜென்ம சனியில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் தாண்டி தான் வரணும். கவலைப்படாமல் இருங்க.
யார் அசிங்கப்படலை, யார் அவமானப்படலை? வாழ்க்கையில் பெரிய பெரிய சாதனைகள்லாம் அவமானப்பட்டு தான் முன்னுக்கு வந்திருக்காங்க. அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீ என்ன வேணா திட்டு, நான் இப்படி தான் இருப்பேன், நீங்கள் கரெக்டாக இருங்க, அவ்வளோதான் விஷயம். நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் அவங்க திட்டுறாங்கன்னா திட்ட தான் செய்வாங்க, கஷ்டப்படுத்தான் செய்வாங்க, அவமானப்படுத்தான் செய்வாங்க. ஜாக்கிரதையாக இருங்க. பிஸ்னஸில் நிறைய காசு வரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அந்த காசை, வர்ற காசை கரெக்டாக பயன்படுத்தணும். அந்த பயன்படுத்துறது தான் இந்த 7.5 சனியோட தாக்கம். நீங்கள் சந்திக்க போகிறீங்களா இல்லை ஏமாற போகிறீங்களான்னு இருக்கு. பணம் நிறைய வரும் சார். 7.5 சனியில் தான் பணம் நிறைய வரும். என்னென்னா வரும்போது என்ன பண்ணுவாங்க, பரவாயில்ல, பயங்கர நம்ம புத்திசாலி, நம்ம நினச்ச இடத்துலாம் காசு வருது, நினச்ச இடத்துலாம் காசு கிடைக்குதுன்னு நினச்சி என்ன பண்ணுவாங்க, தப்பான முதலீடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நேரம். அது மாதிரி இல்லாமல் ரொம்ப கான்சியஸாக பண்ணதையே திருப்பி திருப்பி பண்ணுங்க, புதுசாக பண்ணாதீங்க. 7.5 சனியில் புதுசாக பிஸ்னஸ் பண்ணவங்க தான் மாட்டிருக்காங்க, ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணவங்க யாரும் மாட்டலை. அதே போல் கடனுடைய அளவை ஏற்றிக்கிட்டவங்க தான் மாட்டிருக்காங்க. கடனோட அளவை ஏற்றிக்காதீங்க. பணம் வருதா, கடனை கட்டுவேன், பிஸ்னஸை கொஞ்சம் பார்ப்பேன், சேஃபாக இருங்க. இந்த வருஷம் நான் சம்பாதிச்சிடலாம், பெரிய ஆள் ஆகிக்கலாம்னா அந்த பகல் கனவு நடக்காது. அதை போய் இந்த வருஷம் செய்யாதீங்க, ட்ரை பண்ணாதீங்க. எல்லா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, வாய்ப்பு வரும்போது தானே சார் நான் சம்பாதிக்க முடியும். எனக்கு ஒருத்தர் பிஸ்னஸ் தரேன்றாரு, ஆனால் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் கிரெடிட் கொடுங்க, நான் திருப்பி கொடுத்துறேன்னு சொல்கிறாரு. இங்கே தான் மாட்டுவாங்க நிறைய பேர். நிறைய பிஸ்னஸ்மேன் மாட்டினது தான். அதே மாதிரி கண்டினியூஸாக போய் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்குவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. கன்சிஸ்டண்ட்டாக இந்த வருஷம் டார்கெட் வச்சுக்கோங்க. இல்லைன்னு சொல்ல, கடனுடைய அளவை குறைப்பேன், சம்பாதிப்பேன் அப்படின்றங்க. மொத்தமாக இந்த வருஷமே உங்கள் வாழ்க்கையில் சம்பாதிக்க நினைக்கும் போது தான் ஏமாற்றங்கள் இந்த 7.5 சனியில் சனி பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் எடுக்கிறதுக்கு லேட் ஆகும், முதல்ல பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, 2 மாதம் ஆகும், 3 மாதம் முதல்ல குஷன் வச்சுக்கோங்க. நான் அடுத்த மாதமே காசு கொடுத்துருவேன், அடுத்த மாதமே திருப்பி கொடுத்துருவேன்னா அங்கே தான் மாட்ட போகிறீங்க. அங்கே தான் ப்ரெஷர் பில்டப் ஆகும். அந்த காசை கட்டுறதுக்காக வெளில வட்டிக்கு வாங்கிங்க, மாட்டிக்குவீங்க. ஜாக்கிரதையாக இருங்க. திருமண யோகத்தை கொடுக்குமானா இந்த வருஷம் திருமண யோகத்தை கொடுக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. 7.5 சனியில் தான் திருமண யோகம் ஏற்படும். 7.5 சனியில் கல்யாணம் நடக்கும். தள்ளி போடாதீங்க. நிறைய தப்பான பேர், நிறைய பேர் கேட்குறவங்களாங்க, சார் 7.5 சனியாக இருக்குது, பொண்ணு பார்க்கலாமா, என் பொண்ணுக்கு வரன் பார்த்துட்ருக்கேன், என் பையனுக்கு வரன் 7.5 சனியில் தான் சார் கல்யாணம் நடக்கும், 7.5 சனி தான் சார் குழந்தை பிறக்கும். தப்பாக நினைக்காதீங்க, அதெல்லாம் நல்லது நடக்கும், கவலைப்படாதீங்க. ஜென்ம சனியில் தான் ஒரு மனிதனுக்கு என்ன தேவை, ஒரு கர்மான்னு சொல்லக்கூடிய திருமணம், கல்யாணம், வீடு, வண்டி, வாகனம் எல்லாம் நடக்கும். என்னன்னா ஆசைப்பட்டு மாட்டினீங்கன்னா பிரச்சனை. பார்க்கும்போது நல்ல வசதியான பொண்ணை பார்க்கணும், அழகான பொண்ணை பார்க்கணும், எல்லாருக்குமே இருக்கு ஆசை, இல்லைன்னு சொல்லல. ஆனால் உங்களுக்கு அந்த தகுதி இருக்கா, அதை பார்த்துக்குங்க. அதே போல் தேவையில்லாமல் மேட்ரிமோனியில் ஏமாறாதீங்க. அதே போல் தேவையில்லாமல் வரனை பார்க்கும்போது ஜாதகத்தெல்லாம் பார்த்துட்டு பண்ணுங்க. தோஷம் இருக்குன்னா தோஷத்தை கரெக்டாக செக் பண்ணுங்க. உங்களுக்கு தடைகள் இருக்குன்னா அதுக்கான சில பரிகாரங்களை பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணாமல் கல்யாணம் பண்ணிட்டு கடைசியில் கஷ்டப்படக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி குழந்தை பிறக்கும், குழந்தை பிறகு தடை இருக்கு, ஒரு ட்ரீட்மெண்ட் எடுங்க. அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது என் மனைவிக்கு தான் பிரச்சனை, கணவருக்கு தான் பிரச்சனை, தனித்தனியாக ட்ரீட்மெண்ட் எடுக்காதீங்க. 2 பேரும் சேர்ந்து போங்க, பாருங்க, யாருக்கு உடம்புல பிரச்சனை இருக்கோ சரி பண்ணிக்கோங்க. சரி பண்ணிட்டா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய நேரம். 4 பேர் சொல்லுவான், உன் மனைவிக்கு தான் பிரச்சனை இருக்கும், கணவருக்கு தான் பிரச்சனை, அதை நம்பாதீங்க. அதெல்லாம் டெம்பரவரியான பிரச்சனை. இன்னொருத்தருடைய ஈடுபாடை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா லைஃப் சின்ன பின்னமாயிடும். கேர்ஃபுல்லாக இருங்க. பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் அமைதியாக இருங்க. 1 வருஷம் இது பிரிவினை அப்படின்னு நம்புங்க. இப்போ ஃபாரின் போயிட்டாங்க, கணவரோ மனைவியோ ஃபாரின் போயிட்டாங்க, என்ன பண்ணுறது, பிரிஞ்சு தானே இருப்பீங்க. அது மாதிரி இருங்க. தேவையில்லாமல் இல்லை அது அப்படி என்ன நடக்கிறது இப்படி என்ன நடக்குதுன்னு தேவையில்லாமல் சண்டையை பெருசாக்குன்னா பிரிய வேண்டிய சூழ்நிலை வரும். இல்லை சார் கோர்ட்டு கேஸும் போயிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும். ஏன்னா தேவையில்லாத அபாண்டமான பழிகள் பாவங்களுக்கு ஆளாகக்கூடிய நேரம். அதை ஏற்றுக்கங்க. பரவாயில்ல, நடக்கிறது நடக்கட்டும், எல்லாமே எனக்கு நடக்க வேண்டியது இருக்குன்னா நான் அனுபவிச்சுட்டு போகிறேன்னு அப்படின்னு ஏற்றுக்கங்க. இதுக்கெல்லாம் என்ன வழிபாடு அப்படின்னா, ரெகுலராக நீங்கள் வழிபாடு தான் முக்கியம். அது உங்களுக்கு என்ன தெய்வத்தை பிடிக்குமோ, முருகனை பிடிக்கும் முருகனை வழிபாடு பண்ணுங்க, சிவனை பிடிக்கணும் சிவனை வழிபாடு பண்ணுங்க, பெருமாளை பிடிக்கணும் பெருமாளை வழிபாடு பண்ணுங்க, விநாயகரை பிடிக்கணும் விநாயகர் வழிபாடு பண்ணுங்க. அந்த வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறனை அந்த தெய்வ வழிபாடு கண்டிப்பாக கொடுக்கும். அதனால தான் இவ்வளோ கோயில் கட்டி வச்சுருக்காங்க, இவ்வளோ பெருமாள் கோயில், இவ்வளோ சிவன் கோயில் கட்டி வச்சுருக்காங்க. அந்த வழிபாடு செய்தீர்களானால் மீன ராசி அன்பர்களுக்கு
இந்த வருஷம் வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்கும். தீவினைகளை தவிர்த்து நல்வினைகளை செய்வதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக மீனராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா இந்த வருஷம் அமையும். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் வருட கிரகங்களுடைய கோச்சார பலன்கள். இதையும் தாண்டி என்னன்னா உங்களுடைய ஜாதகத்துல கூடிய கிரக நிலைகள், அது மட்டும் இல்லாம தசாபுத்தி. ஏன்னா வருட கிரகங்கள்னு சொல்லும்போது சனி பகவானுடைய 2.5 வருஷம், குரு 1 வருஷம், ராகு கேது 1.5 வருஷம். ஆனா தசாபுத்தின்னு சொல்லும்போது ஒரு கிரகத்துடைய தசாபுத்திகள் பார்த்தீங்கன்னா சுக்கிர தசைனா 20 வருஷம், கேது தசை அப்படின்னா 7 வருஷம், ராகு தசை அப்படின்னும் போது 18 வருஷம். இந்த மாதிரி அந்த தசாபுத்திகளும் ஒரு முக்கியமா இருக்கு. அதே போல நம்மளுடைய பிராப்த கர்மா என்ன, நம்மளுக்கு ஏன் இந்த பிரச்சனைகள் நடக்குதுன்னு உங்க சுயஜாதத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் இருக்கும் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல PDF ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். அதில் பலன்கள் வராது. அதே போல் நோட்டில் எழுதுனா மாதிரி ஒரு 51 பக்கம், அதில் தசா புத்தி என்ன, அதிர்ஷ்ட திசை, அதிர்ஷ்ட கிழமை, அதிர்ஷ்ட நட்சத்திரம், இது மாதிரி விஷயங்கள்லாம் கொண்ட 51 பக்கம் PDF வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதுலேயும் பலன்கள் இருக்காது. இது ஒரு நோட்டில் எப்படி வச்சுருப்பீங்களோ அது மாதிரி PDFல கொடுக்குறோம். சில பேர் நோட்டில் எழுதுறவங்களாம் கேட்பீங்க, நோட்லையும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள். அனைவரும் ஜோதிடம் கற்றுக்கலாம், தப்பே இல்லை. எல்லாரும் உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம். எது நல்லது, எது கெட்டது, எந்த நாட்களில் என்ன செய்யணும் அப்படின்னு அடிப்படையிலேருந்து கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகம் பார்க்கறது, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி எப்படி பார்க்கறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, இதெல்லாம் தாண்டி பிரசன்ன வகுப்புகள். சோழி பிரசனம் பார்க்கறது, ஜாமக்கோள் பிரசனம் பார்க்கறது, எண்கணித பிரசனம் பார்க்கறது, தாம்பூல பிரசனம் பார்க்கறது, இதுமா இல்லாமல் தேவ பிரசனங்கள், கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய பிரசனங்கள், கோவிலுடைய நிலை எப்படி இருக்குது, கோவில் வளர்ச்சி இல்லாமல் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் பிரசனங்கள் வகுப்புகள்லாம் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.